மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் தாக்கமும் பின்னணியும் வழங்குவதற்காக நான் தினேஷ். நான் நிரோஷா. நிரோஷா, நீங்க என்ன அரசியல்ல நாளுக்கு நாள் பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம எதை விடுறது எதை பேசுறதுன்னு தெரியல. அப்படி இருக்கும்போது இருக்கக்கூடிய ஒரு 4 கட்சியிலே 40 பிரச்சனைகள் தினம் தினம் வந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட்ல பார்க்கும்போது நம்ம பாஜக அதிமுக என்னைக்கு கூட்டணி வச்சதோ அதுல இருந்து புடிச்சதுரா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. சோ அத பத்தி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் கண்டனங்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் என்ன பேசியிருக்காருன்னா, ஓப்பனா நிறைய விஷயம் பேசியிருக்காரு. எதுக்கு கூட்டணி வச்சாங்க, எடப்பாடி பழனிசாமி இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு, என்ன நடந்தது உண்மையில அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் பேசியிருக்காராம். சோ அவர் என்ன பேசியிருக்காருன்றது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன பேசியிருக்காரு? அது பொதுவா நீங்க இப்போ ஒரு கூட்டணி வைக்கிறாங்க, ஒரு கட்சி ஒரு கூட்டணி வைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எதனா ஒரு கொள்கை அடிப்படையில இருக்கும், எதனா ஒரு பேசிக் என்ன பண்ணும் இருக்கும். ஆனா இங்க அதிமுக எடப்பாடி பழனிசாமி கூட்டணி சேர்ந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கோல் என்னவா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுகவை வீழ்த்தணும், திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும். இதே ஒரு அச்சீவ்மெண்டா தான் அவங்க என்ன பண்றாங்க, கூட்டணி சேர்ந்ததுல இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. திமுக எங்களுடைய பொது எதிரி, அந்த திமுகவை நாங்க தோற்கடிக்கிறதுக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் போவோம் அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. எந்த அளவுக்கு பாஜக கூட்டணியில இருந்து அதிமுக வெளியே பட்டாசு வெடிச்சு இனிப்புகளை கொடுத்து அவ்வளவு என்ஜாய்மெண்ட் பண்ணி சந்தோஷமா வரவேற்றாங்களோ, அதே பாஜக கூட்டணியில போயிட்டு எடப்பாடி பழனிசாமி ஐக்கியமாகும் பொழுது எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லை, எந்த ஒரு ஸ்வீட்டு கொடுக்கவும் இல்லை, பட்டாசு வெடிக்கல, யாருமே மகிழ்ச்சியா இல்லை. சோ எல்லாருமே என்னன்னா ஒரு வேற மாதிரி மனநிலைமையில தான் போனாங்க. எதுக்கு இப்ப தேவையில்லாம போயிட்டு அதிமுக பாஜக கூட கூட்டணி சேர்ந்தது அப்படின்ற ஒரு சலசலப்பு தான் அதிமுக நிர்வாகி மத்தியிலே இருந்தது. சோ இப்படி இருக்கும் பொழுது எப்படியாச்சும் இவங்களை சமாதானப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துலதான் மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டாரு, செயற்குழு மீட்டிங்கை கூப்பிட்டாரு, எல்லாரையும் கூப்பிட்டு என்ன பண்ணாரு, சமாதானப்படுத்த விருந்து வச்சாரு. எல்லாருக்கிட்டையும் என்ன பண்ணது, அவர் என்ன பண்ண பேசி ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வச்சாரு, வெளியே பத்தி இதை பத்தி பேசக்கூடாது, அதிமுக பாஜக கூட்டணி பத்தி வெளியே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அப்ப இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சலசலப்பு இருக்கிறது உண்மைதானே. இது ஒருவேளை பொதுவெளியில நமக்கு பெரிய இழப்பு வந்துரும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் அவர் அப்படி கோரிக்கை வச்சாரு. சரி, ஓகே, உங்க கிட்ட திமுகவை தோற்கடிக்கணும், நீங்க கூட்டணி சேர்ந்துட்டீங்க, திமுக தோற்கடிக்கிறதுக்கு நீங்க கூட்டணி சேர்ந்துட்டீங்க, பட் உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவுமே இல்ல. இப்போ காங்கிரஸ் ஆட்சி அமைச்சிருந்தது ஒரு காலத்துல, தமிழ்நாட்டுல காங்கிரஸ் ஆட்சி அமைச்சது. அவங்கள ஆட்சி விட்டு இறக்கிறதுக்கு திமுக அவங்க மேல இருந்த குறைகளை சொன்னாங்க. தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்ன அநீதிகளை இழைக்கிறாங்க அப்படின்றத குறைபாடுகளை சொல்லும்போது அங்க திமுக ஆட்சிக்கு வந்தது. அதுக்கப்புறம் திமுக ஆட்சி செஞ்சிருக்கும் போது எம்ஜிஆருக்கு உடன்பாடு போது அவரு தனியா கட்சி ஆரம்பிக்குது. அவரு என்ன பண்ணாரு, கலைஞர் மேல சரியா ஒரு ஒரு தார்மீகமான ஒரு ஏற்றுக்கொள்ள முடிய ஒரு விஷயத்த வச்சாரு. சோ அது அதிமுக ஆட்சி வந்தது. அதுக்கப்புறம் இங்க ஜெயலலிதா அவங்களோட சொத்து குவிப்பு வழக்குல போகும்போது இங்க திமுக என்ன பண்ணுச்சுன்னா, அவங்க நிர்வாகம் சரியில்லை, தமிழ்நாட்டு சொத்துக்களை தன்னுடைய சொந்த உபயோகத்துக்காக பயன்படுத்துறாங்க, சோ இந்த ஆடம்பரம் தேவையா, இந்த மாதிரி கருத்துக்களை முன்வைக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதிமுக வீழ்த்திட்டு திமுக ஆட்சியில் கட்டணும். சோ மக்கள் எல்லாருமே சிந்திக்கிறாங்க, கரெக்டா தான் இருக்கிறாங்க. சோ ஆட்சியாளர்கள் மேல, இப்போ ஆட்சியாளர்களை திமுக மேல எதனா ஒரு மைனஸ் சொல்லணும், எதனா ஒரு மைனஸை காட்டுங்க, எதனா ஒரு பிரச்சனையை காட்டுங்க அப்படின்னா இவங்க காட்டுற ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு நீட் அப்படின்றத மட்டும் தான் எடுத்துப்பாங்க கண்டி, மத்தபடி வேற எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா அதிமுகல இவங்க 4 வருஷம் ஆட்சிங்க செஞ்சிருந்தாங்க பாஜகவோட தேவையில்ல. அதுல பாத்தீங்கன்னா நீட்டை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முத்தலாக் சட்டத்துக்கு ஆதரிச்சாங்க, தடை குடியுரிமை சட்டத்துக்கு என்ன பண்ணாங்க, ஆதரிச்சாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்களை ஆதரிச்சு இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு இவங்க ஒரு ஊதுகுழல தான் இருக்கிறாங்க. இது வரைக்கும் நீட்டை எதிர்த்து இவங்க எதனா ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்களா, போராட்டம் நடத்தினாங்களா, இல்ல ஏன்னா கண்டனங்களை தெரிவிச்சாங்கன்னா இல்லவே இல்லை. அதாவது பாஜக கூட்டணி சேர்ந்துட்ட பிறகு வகுப்பு வாரி திருத்த சட்ட மசோதாவுக்கு எதனா குரல் கொடுத்தாங்கன்னா இல்லவே இல்லை. மும்மொழி கொள்கை திமுக அரசு இங்க எதிர்த்துட்டே இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாணவருடைய கல்வியை நசுக்கிற விதமா தான் இது இருக்குது. சோ அதனால மும்மொழி கொள்கை எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் திமுக எதிர்த்து இருக்கு. அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் சிபிஎஸ்இ பள்ளியில பாத்தீங்கன்னா இந்தி மொழி கட்டாயம் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. சோ இதைதான் நம்ம என்ன பண்ணோம், எதிர்த்து இருந்தோம். ஆனா அப்பவும் இங்க என்ன பண்ணாங்க, கண்ணை மூடி வாயை மூடி காதை மூடின்னு என்ன பண்ணாங்க, அதிமுக இருந்தாங்க. ஆனா இது வரைக்கும் மக்களுக்காக எந்த ஒரு நலத்திட்டங்களோ, எப்படி ஆக்கப்பூர்வமான திட்டங்களை செயல்படுத்த போறோம் அப்படின்றத பாஜக அதிமுகவும் சொன்னதே இல்லை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இல்ல.
இன்னொரு படி நீங்க மேல பண்ணி பாத்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து எங்க அதிமுக பாஜக கூட்டணியில ஆள் பலம் சேர்றதுல எனக்கு உடன்பாடே இல்ல. ஏன்னா நம்ம என்ன ஆள் பலம் சேர்ந்தாலும் மக்களுக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்றத கொண்டு வாங்க அப்படின்றத ஓப்பனா சொல்லுங்க. பாஜகவோ அதிமுகவோ ஓப்பனா சொல்லுங்க அப்படின்றத அண்ணாமலை வந்து குரல் கொடுத்தாரு. சோ அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஏன்னா ஒரு நீங்க வந்து ஒரு பொது எதிரின்னு ஒருத்தர் வந்து நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க. அவங்களை எதிர்க்க போறீங்க அப்படின்னா அவங்க மேல என்ன வந்து நீங்க ஆக்கப்பூர்வமான குற்றம் சுமத்துறதை விட மக்களுக்கு நீங்க அவங்கள விட நீங்க என்ன பெஸ்டா பண்ண போறீங்க, என்ன செய்ய போறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை வந்து திமுகவும் பாஜகவும் சொல்றதுக்கு தயாரா இல்லாதனால இப்போ வந்து என்ன பண்ண போறாங்கன்னா, நாங்க வந்து திமுக எதிர்க்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுல எடப்பாடி பழனிசாமி ஒரு படி மேல போயிட்டு திமுக 4 வருஷம் செஞ்ச சாதனையை பட்டியலிடுது. ஆனா இதெல்லாம் அவங்க செய்யல அப்படின்றது வந்து இவரு பட்டியலிடுறாரு. கேட்கறதுக்கு கூட ஒரு நியாயமா இருக்குதுமா இல்லையா? எந்த அளவுக்கு தான் அவங்க சொல்ற பொய்யெல்லாம் வந்து நாங்க வந்து தாங்குறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இவங்க ஆட்சி செய்யும் போதுதான் வேளாண் திருத்த சட்ட மசோதாவை ஆதரிச்சாங்க எடப்பாடி பழனிசாமி. முத்தலாக் சட்டத்தை ஆதரிச்சாங்க. சோ இஸ்லாமியர்களுக்கும் விவசாயிகளுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தொடர்ந்து அநீதி இழைச்சது வந்து அதிமுக. பாஜக அது இருந்தது, அதுக்கு சப்போர்ட் பண்ணது அதிமுக. சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 வருஷம் ஆட்சி மக்கள் மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும், நான் முதல்வன் திட்டமா இருக்கட்டும், மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் தமிழ் புதல்வி திட்டமா இருக்கட்டும், காலை சிற்றுண்டி உணர்வா இருக்கட்டும், அதே போல வந்து பாத்தீங்கன்னா விடியல் பயணமா இருக்கட்டும். சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து மக்களுக்கு வந்து என்னென்னலாம் செய்யணும், எப்படியெல்லாம் செஞ்சா மக்களுடைய வாழ்வாதாரம் உயரும், மேம்படும், தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிகள் எப்படியெல்லாம் மேம்படும் அப்படின்னு சொல்றது வந்து தொடர்ந்து நடந்தது. இவரு தொழில் முதலீடு நான் ஈர்த்தேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இவரை விட அதிகமா வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொழில் முதலீடுல ஈர்த்ததெல்லாம் நம்ம கண்கூடா பார்த்திருக்கோம். தொழில் வளர்ச்சியில எவ்வளவு முன்னேற்றங்கள் நடந்திருக்கு, கல்வியில எவ்வளவு முன்னேற்றங்கள் நடந்திருக்கு. நீங்க வந்து இந்த மும்மொழி கொள்கை ஏத்துக்கினாதான் உங்களுக்கு கல்வி நிதியை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம முதல்வர் அவர் என்ன சொன்னார், நீ 1 லட்சம் கோடி கொடுத்தாலும் பரவாயில்ல இந்த மும்மொழி கொள்கை நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு ஸ்ட்ராங்கா நின்னார்ல. நம்முடைய தமிழ்நாடு கல்வி மறுக்கப்படக்கூடாது, மாணவர்கள் வந்து இழைக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக. நேத்து வந்து +2 எக்ஸாம்ல வந்து நிறைய கார்ப்பரேஷன் ஸ்கூல் பசங்க கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க தான் அதிகமா மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஆமா, அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து கல்வியுடைய வளர்ச்சி வந்து முன்னேற்றம் அடைந்திருக்கு. சோ இந்த அளவுக்கு வந்து இவ்வளவு சாதனைகள் வந்து என்ன பண்ணிருக்கு, திராவிட மாடல் ஆட்சி வந்து பண்ணிருக்கு. ஆனா இவர் பொய்க்கு மேல பொய், இன்னும் எந்த அளவுக்கு தான் பொய் சொல்லுவாருன்னு தெரியல. எப்படி பொய் மூட்டை அப்படின்னு கூட சொல்லலாம் கூட பரவாயில்ல. எடப்பாடி பழனிசாமி ஒரு பொய் மூட்டை அப்படின்னு, ஏன்னா வாயை திறந்தாலே பொய்களே தான் வருது கண்டி. உங்க ஆட்சியில நீங்க மக்களுக்கு நல்லாட்சி கொடுத்தீங்கன்னா இல்லவே இல்லை, அது நீங்க பட்டியலிடவே முடியாது அப்படின்றது. ஏன்னா உங்க ஆட்சியில தான் பொள்ளாச்சி விவகாரம் நடந்தது, துப்பாக்கி சூடு நடந்தது, அதே போல சாத்தான்குளம் காவல் நிலைய வழக்கு, கொலை வழக்கு நடந்தது. சோ இது எல்லாமே வந்து உங்க ஆட்சியில தான் நடந்தது. ஆனா அதை காட்டிலும் இங்க நடந்ததா அப்படின்னு ஆனா அதெல்லாம் மறைச்சிட்டு இங்க திராவிட மாடல் ஆட்சி வந்து குறை சொல்றதுல நீங்க பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும் அப்படின்னு சொல்ற மாதிரிதான் கருத்துக்கள் எடுத்துக்கொள்ளப்படுது. ஸோ நம்ம வந்து இவ்வளோ நேரம் நம்ம அதிமுக அந்த பாஜக இவங்களோட கூட்டணி பத்தி பேசிட்டு இருந்தோம். கூட்டணி வைக்கும் போது இவர் வந்து அவசர அவசரமா டெல்லிக்கு போனது, அங்கிருந்து ஒரு 3 கார்ல தாவுனது, இந்த மாதிரி நிறைய சீக்ரெட்டான விஷயங்கள்லாம் ரொம்ப ஓப்பனாவே நடந்துச்சு. ஆனா அது அவங்க சீக்ரெட்னு நினைச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. இவர் போயிட்டு வந்து அமித்ஷா காலில் விழுந்ததாகவும் இவர் மேல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் வந்து தீர்க்கறதுக்காக தான் இவர் இப்படி ஒரு முடிவு எடுத்து சடனா போய் இப்படி பண்ணிட்டாரு. ஸோ இவர் சுயநலத்துக்காக தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாரு அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி இவர் அங்க கோரிக்கைலாம் வச்சாரு, அதெல்லாம் ஒன்னொன்னா நிறைவேற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் இவர் பண்ணது அண்ணாமலை இருக்கக்கூடாதுன்னு சொன்னா அந்த மாதிரி அண்ணாமலை தூக்கிட்டாங்க. ஸோ அடுத்து நிறைய கோரிக்கைகள் வச்சு அதெல்லாம் வந்து இப்ப பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ அது உண்மையா இப்ப அந்த கோரிக்கைகள்லாம் நிறைவேறிட்டு இருக்காரா, அமித்ஷா வந்து இப்ப நிறைவேற்றுறாரா? அவ்வளவு அதுதான் சொல்றல, இவர் சொல்ற பொய்களை எல்லாம் எந்த அளவுக்கு தான் நம்ம தாங்கிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஒரு ஆளு வந்து பொய் சொல்லலாம், ஆனா வந்து ஏக்கர் கணக்கெல்லாம் பொய் சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு காமெடி இருக்குல்ல, அது மாதிரிதான் எடப்பாடி பழனிசாமி பொய் சொல்லலாம், ஆனா ஏக்கர் கணக்கு ஏக்கர் மேல அவர் என்ன பண்றாரு, பொய்களை சொல்லிட்டே இருக்காரு. என்ன சொல்றாரு, இப்போ 100 நாள் வேலை திட்டத்துக்கு நிதி வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஒன்றிய அரசு. அதே போல மெட்ரோ 2ஆம் கட்டத்துக்கும் நிதி ஒதுக்கி இருக்காங்க. இது போக சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்திட்டு இருக்காங்க. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சட்டசபையில கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்த பிறகுதான் இங்க வந்து நிறைவேற்றிருக்காங்க. எந்த அளவுக்கு நம்ம போராடணும் 100 நாள் வேலை திட்டத்துக்கு. நாடாளுமன்றத்துல 39 எம்எல்ஏக்களும் தொடர்ந்து குரல் கொடுத்திருந்தாங்க. பாண்டிச்சேரியில் சேர்ந்த 40 எம்எல்ஏக்கள் தொடர்ந்து குரல் கொடுத்திருந்தாங்க. வேலை வாய்ப்பு இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு நிதியை ஒதுக்குங்க, சென்னை மெட்ரோ 2ஆம் கட்டத்துக்கு நிதியை ஒதுக்குங்க, தர முடியாதெல்லாம் சொன்னாங்க. நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு நம்ம வந்து குரல் கொடுத்தோம். ஆனா இங்க இருக்கிற அதிமுக சேர்ந்த எம்பிக்கள் யாரா குரல் கொடுத்தாங்கன்னா இல்லவே இல்ல. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லிட்டு
தொடர்ந்து சட்டசபையில வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் ஐயா தொடர்ந்து சொல்லியிருந்தாரு, இது மாநில அரசு எடுக்க வேண்டிய முடிவு இல்ல, மத்திய அரசு தான் எடுக்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு. சோ இங்க கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. சட்டமன்றத்துல 100 நாள் வேலை திட்டமா இருக்கட்டும், அதே போல சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட நிதியா இருக்கட்டும், ஜாதிவாரி கணக்கெடுப்பது தொடர்ந்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்த அழுத்தத்துல தான் அங்க வந்து எல்லாமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. உடனே அங்க ரிலீஸ் பண்ணனையும் இவர் அது என்ன எப்படி எடுத்துக்கிறாருன்னா, நான் வந்து அமித்ஷாவை சந்திக்க போகும்போது இந்த கோரிக்கையெல்லாம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் இவர் டெல்லிக்கு போறேன் அப்படின்னு சொன்னதே அமித்ஷாவை சந்திக்க போறேன்லாம் சொல்லவே இல்லை. உண்மையிலேயே இவர் இந்த கோரிக்கைகள்லாம் நான் அமித்ஷாவை பார்த்து சந்திக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது வாயில உண்மை வந்திருக்கணும். என்ன சொன்னாரு, நான் என் ஆபீஸை தான் பார்க்க போனேன், ஏடிஎம்கே ஆபீஸை தான் பார்க்க போனேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திருட்டுத்தனமா போயிட்டு என்ன பண்ணாரு, காருகளை மாறி மாறி போயிட்டு என்ன பண்ணாரு, சந்திச்சுட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எல்லாம் சந்தித்த பிறகு அமித்ஷா அவர்கள் ட்வீட் போடுறாரு, தேசிய ஜனநாயக கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. சோ இத வந்து வெளியில வந்து பாத்தீங்கன்னா இன்னென்ன அறிக்கைகளை கொடுத்த பிரஸ் பீப்புளுக்கு நீங்க என்னென்ன கோரிக்கைகள் கொடுத்துன்னு சொன்னீங்களா, இல்ல யாருக்குன்னா நீங்க வந்து அத்தாச்சு பண்ணீங்களா? ஏதோ ஒரு பேப்பர் எடுத்துட்டு போயிட்டு ஏதோ நீங்க அமித்ஷாவை சந்தித்துட்டு நீங்க கூட்டணியை பத்தி பேசிட்டு வந்துட்டு வெளியே வந்து நான் தமிழ்நாட்டு சட்ட ஒழுங்கை பத்தி பேச போனேன், தமிழ்நாட்டோட கோரிக்கைகளை வந்து பேசணும் போனேன் அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே, நீங்க சொல்ற மாதிரியே வச்சுப்போம், நீங்க பொய் சொல்ற மாதிரியே நீங்க சொல்லிதான் இங்க வேலை வாய்ப்பு நீங்க சொல்லிதான் 100 நாள் வேலை திட்டத்துக்கு நிதி கொடுத்தாங்க, 2ஆம் கட்ட சென்னை மெட்ரோ 2ஆம் கட்டத்துக்கு நிதி கொடுத்தாங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறாங்கன்னு வச்சுப்போம். அவர் பேச்சுக்கு தான் வச்சுப்போம், இவர் பண்ணவே இல்லை. ஆனா இவர் சொல்ற பொய்கள் மாரி வச்சுப்போம். ஏன் நீங்க வந்து வக்ஃப் வாரிய திருத்த சட்ட மசோதாவை நீங்க இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்க கோரிக்கை கொடுத்திருக்கலாமே, இஸ்லாமியர் நலன் காத்து தொகுதி மறுவரை தமிழ்நாடு வஞ்சிக்க கூடாது அப்படின்னு கொடுத்திருக்கலாமே. அதே போல எங்க மும்மொழி கொள்கையை ஏத்துக்கினாதான் காசு நீங்க சொன்னீங்களே, நீங்க எங்களுக்கு ரிலீஸ் பண்ணுங்க, எங்க பள்ளி மாணவர்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிதி இல்லாம அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மும்மொழி கொள்கையை நீங்க திணிக்கிறதுக்கு பாக்குறீங்க, எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாமே. சோ இந்த மாதிரி எல்லாம் இவங்க வந்து என்ன பண்ணல, சொல்லவே இல்லை. தமிழ்நாடு அரசு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த அழுத்தத்தின் பேரில் அவங்க ரிலீஸ் பண்றாங்க. அதை அந்த கிரெடிட் என்ன பண்றாரு, இவரு திருடிக்கிறாரு அப்படிதான் எடுத்துக்க முடியும். திருடிக்கிறாரு. அந்த கிரெடிட் வந்து திமுக அரசு கொண்டு வந்தது, அதோட அழுத்தம், சட்டமன்றத்துல கொடுத்த அழுத்தம், அதனால இவர் என்ன பண்றாரு, திருடிக்கிறாரு. ஏன் கொடுக்கறத நீங்க இதெல்லாம் நீட்டு தேர்வு ரத்து கொடுக்கலாமே, பிரதானமானது எங்களோட மாணவர்களா உயிர் போறாங்க ஐயா, நீங்க நீட்டை ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொடுத்திருக்கலாமே. இதெல்லாம் இவரு கொடுக்கல. ஆனா எதெல்லாம் நிறைவேற்றப்படுதோ, அது தமிழ்நாடு அரசு அழுத்தத்தின் காரணமா எதெல்லாம் ரிலீஸ் பண்றாங்களோ அதை இவங்க வந்து என்ன பண்றாங்க, நாங்க இதெல்லாம் கொடுத்தோம், கிரெடிட் எடுத்துக்கிறோம் அப்படின்ற ஒரு பொய் அப்படின்றது தான் எடப்பாடி பழனிசாமி இதுல விலாவரியா தெரியுது. உண்மையிலேயே இவர் தமிழ்நாட்டு மக்கள் மேல அக்கறை இருந்திருந்தா நீட்டு தேர்வு குறித்து என்ன பண்ணிருக்கலாம், பேசியிருக்கலாம், ரத்து பண்ணுங்க ஐயா அப்படின்னு சொல்லியிருக்கலாம், மும்மொழி கொள்கை விவகாரத்தை பத்தி பேசலாம், தொகுதி மறுவரை பத்தி பேசலாம், வக்ஃப் வாரிய திருத்த சட்ட மசோதா. சோ இந்த மாதிரி விஷயங்களை இவங்க பேசுறோம். ஆனா இவங்க அதெல்லாம் பேசவே இல்லை. ஏன் அப்படி பேசலன்னா, இதெல்லாம் பேசினா பாஜகவே பிடிக்காது, அதனால இவர் என்ன பண்ணல, பேசவே இல்லை. ஆனா அதுக்கு மாறா இங்க தமிழ்நாடு அரசு கொடுத்த அழுத்தத்தின் காரணமா அங்க நடந்த விஷயத்த நான் கொடுத்ததுனாலதான் இங்க நிறைவேற்றினாங்க அப்படின்றது இந்த கிரெடிட்டை திருடு இருக்கிறதுக்கு நீங்க எதுக்கு எதிர்கட்சி தலைவரா இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் மத்தியில எழும்பல. சோ அதுதான் எடப்பாடி பழனிசாமி பொய்கள் மேல பொய்கள் சொல்லி போதுமா சாமி உன்னுடைய பொய்யை நிறுத்துப்பா அப்படின்ற ரேஞ்சுக்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டாங்க அப்படின்றதான் நிரசனமே இருக்கு. அதாவது எடப்பாடி பழனிசாமி சொல்றது சீமான் சொல்ற மாதிரி சூப்பர் ஸ்டார்க்கே நான் தான் டைலாக் சொல்லி தந்தேன் அப்படின்னு அவர் சொல்லுவார்ல, அந்த மாதிரி வந்து இவர் வந்து பேசிட்டு இருக்காரு. ஸோ பார்க்கலாம் இவங்க பேச்சு எந்த வரைக்கும் போகுது, எந்த அளவுக்கு இவங்க தேர்தலுக்காக வந்து எல்லா விஷயங்களும் பண்றாங்க, எவ்வளோ பொய்கள் சொல்றாங்க, எவ்வளோ ஊழலை வந்து மறைக்கிறாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம அந்த மும்மொழி கொள்கையை பத்தி இப்போ பேசியிருந்தீங்க. ஸோ அதுல வந்துட்டு ரொம்ப ஸ்டஃபிங் கொடுத்துட்டு இருக்காங்க ஒன்றிய அரசு. இந்த வழக்கு வந்து உச்ச நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு. அதுல வந்து நீதிபதி இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து அவங்களோட தனிப்பட்ட விஷயம் தான் கல்வி அப்படின்றது, ஸோ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அதை போய் நான் ஸ்டஃப் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அந்த தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பத்தின ஒரு முழு விளக்கம் என்ன வந்து, அதாவது பாஜக நிர்வாகியான வழக்கறிஞர் மணின்றவர் என்ன பண்ணிருக்காரு, உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்து இருக்காரு. இந்த மும்மொழி கொள்கையை வந்து ஏத்துக்க, இந்த பிஎம்சி திட்டத்தை வந்து ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு, ஏத்துக்க முடியாது, இந்த பிஎம்சி திட்டத்தை வந்து தமிழ்நாடு அரசு ஏற்க மறுக்குது, அதனால இது நீங்க தலையிட்டு ஒரு தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கறிஞர் என்ன பண்ணாரு, வழக்கு தொடர்ந்து இருந்தார். சோ இதுல வந்து உச்ச நீதிமன்ற தலையிட்டு என்ன சொல்லியிருக்குன்னா,
இந்த வழக்கு வந்து நாங்க வந்து மக்களுடைய அடிப்படை உரிமை வந்து மீறுறதெல்லாம் நாங்க எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஒரு மாநிலத்துக்கு தெரியும் மக்களுக்கு எது நல்லது, நல்லது கெட்டது அப்படின்றது மாநிலத்துல இருக்கிற அரசாங்கத்துக்கு தெரியும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு தெரியும். நாங்க உச்சநீதிமன்றம் வந்து நம்ம முடியாது தலையிட முடியாது. ஏன்னா அந்த மாநிலத்து சம்பந்தப்பட்ட இது வந்து விஷயம். மக்களுடைய அடிப்படை உரிமை மீறல் வந்து இது நாங்க எடுத்துக்க முடியாது அப்படி சொல்றாரு. அவர் வைக்கிற வாதம், அதாவது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேட்டது நீங்க யாரு அப்படின்னு கேட்கும்போது, ஐயா நான் இது மாதிரி தமிழ்நாட்டுல இருந்தேன், இப்ப நான் டெல்லியில வந்து செட்டில் ஆயிட்டேன். நான் தமிழ்நாட்டுல வந்து இருக்கும்போது இந்த கல்வி திட்டத்தை நீங்க கொண்டு வராதனால நாங்க வந்து என்ன பண்ணணும், ஹிந்தி கத்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு போல. உச்ச நீதிமன்றம் நச்சுன்னு பதில் சொல்லியிருக்கு. உங்களுக்கு அங்க கத்துக்கலன்னா என்ன, இப்ப டெல்லியில தானே இருக்கீங்க, இப்ப கத்துக்கங்க, எதுக்கு நீங்க வந்து இது பண்றீங்க, இந்த கேஸ வந்து நாங்க அது மாதிரி எடுத்துக்க முடியாது அப்படின்றது உச்ச நீதிமன்றம் நச்சுன்னு பதில் சொல்லியிருக்காரு. இப்போ இவங்களுக்கு ஹிந்தி கத்துக்கிறது முக்கியமா இல்ல ஹிந்தி திணிக்கிறது முக்கியமா அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல. ஹிந்தி தான் உங்களுக்கு கத்துக்கணும்னா இங்க ஹிந்தி கத்துக்கிறதுக்கு எந்தவித தடையும் இல்ல. இந்தி பிரச்சார சபான்றத நடத்திட்டு தான் இருக்கிறாங்க. சோ இந்தி கத்துக்கிறது உங்களுக்கு பிரச்சனையே இல்ல. ஆனா இங்க தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு இந்திய திணிக்காதீங்க அப்படின்றத நம்ம சொல்றோம். இப்போ ஆமா கட்டாயப்படுத்த கூடாது அப்படின்னு தான் சொல்றோம். இப்ப சிபிஎஸ்இ பள்ளியில நீங்க தேசிய மும்மொழி கொள்கை எடுத்துட்டு வரீங்க. மும்மொழி கொள்கை எடுத்துட்டு வரும்போது, தேசிய கல்விக் கொள்கை எடுத்துட்டு வரும்போது இந்தி 3வது கட்டாய பாடமா ஆகும். ஒண்ணு. இன்னொன்னு 3ஆம் வகுப்புல பொதுத் தேர்வு நடத்துறீங்க, 5ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடத்துறீங்க, 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடத்துறீங்க. சோ இங்க கல்வி நசுக்கப்படுது அப்படின்றது சிபிஎஸ்இ பள்ளி மூலியமா வந்து நம்மளுக்கு வெட்ட வெளிச்சமா தெரியுது. சோ இத வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பள்ளிகளிலும் இவங்க செயல்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் இதை வந்து இவங்க செயல்படுத்துறாங்க அப்படின்றது தமிழ்நாடு அரசுக்கு தெரிஞ்சு எங்க மாணவர்களுக்கு 3வது மொழின்றது தேவையில்லை, விருப்பப்பட்டா படிச்சுக்க போறாங்க, எங்களுக்கு இருமொழி கொள்கையே போதும். இந்த இருமொழி கொள்கையில படிச்ச தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தேர்ச்சிகள் கொடுத்துருக்குன்றது நம்மளுக்கு வந்து டேட்டா பேஸ் இருக்கு. ஆனா மும்மொழி கொள்கை படித்த மாநிலங்கள்ல எத்தனை பேர் இது மாதிரி பாஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற டேட்டா பேஸ் எடுத்து கொடுக்க முடியுமா, வட மாநிலங்கள்ல இது மாதிரி எடுத்து கொடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல. சோ இந்த விவகாரம்லாம் வந்து இவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சோ இவங்களுக்கு வந்து மெயின் வந்து இந்தி கத்துக்கிறது முக்கியம் இல்ல, இந்தி திணிக்கிறது தான் இவங்களுக்கு முக்கியம். அதுதான் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தெள்ள தெளிவா சொல்லிருக்காங்க. அங்க கத்துக்க முடியலன்னா என்ன, நீங்க தமிழ்நாட்டுல இருந்தீங்க கத்துக்க முடியல, இப்ப டெல்லியில இருக்கீங்களா, ஈஸியா கத்துக்கங்க, ஹிந்தி கத்துக்கங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத அவங்க நச்சுன்னு கேட்டிருக்காங்க. இது அது மாத்திரம் இல்லாம இது மாநில உரிமைகளை மீறுது, இது வந்து நாங்க வந்து மக்களுடைய அடிப்படை உரிமை மீறல் அப்படி நாங்க எடுத்துக்க முடியாது, நாங்க ஆர்டர் போட முடியாது, அந்த திட்டத்தை ஏத்துக்கிறதுக்கு மாநில அரசுடைய உரிமையை நாங்க வந்து தலையிட முடியாது அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை வந்து என்ன தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. சோ இது வந்து பெரிய ஒரு அடிதான், பாஜகவுக்கு ஒரு பெரிய அடிதான். ஏன்னா எந்த ஒரு இது விஷயமா இருந்தாலும் நீங்க திணிக்க முடியாது அப்படின்றதுல வெட்ட வெளிச்சமா தெரியுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மாநிலம்ன்றது சுதந்திரமா வருது, மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில கூட்டாட்சி, இந்த தத்துவத்தை தான் திராவிட மாடல் அரசு தொடர்ந்து வந்து என்ன பண்ணுது, அண்ணா காலத்திலிருந்து கலைஞர் காலத்திலிருந்து இப்போ நம்ம முதல்வர் ஸ்டாலின் காலத்திலிருந்து வரைக்கும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து செயல்பட்டு இது பின்னாடியும் பேசப்படும். அப்படிதான் மாநிலத்துல சுயாட்சி மத்தியில கூட்டாட்சி அப்படின்றது பின்வரும் காலங்களில் பேசப்படும் அப்படின்றது நிதர்சனமான உண்மையா இருக்கு. சோ பாஜகவுக்கு இது ஒரு பெரிய அடி அப்படின்ற மாதிரி இதெல்லாம் உங்க அதாவது இங்க வந்து நீங்க வந்து இதை ஏத்துக்கினாதான் உங்களுக்கு நிதி கொடுப்பேன் அப்படின்றதுலாம் இங்க வேலைக்கு ஆகாது. எங்க பிள்ளைகளுக்கு எங்களுக்கு தெரியும், எங்க மாநில பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கணும்ன்றது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு தெரியுமே கண்டி நீங்க திணிக்க வேண்டாம் அப்படின்றதான் எல்லாருமே கேட்டுக்கிறாங்க. கண்டிப்பா. ஸோ அந்த கல்வி அப்படின்னு எடுக்கும்போது வட மாநிலங்கள் அது ரொம்பவே குறைவா இருக்கு. நிறைய பேர் வந்து பாதியில டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு தமிழ்நாட்டுக்கு வேலையை தேடி வந்துட்டு இருக்காங்க. அதனாலதான் லட்சக்கணக்கான பேர் வட மாநிலத்தோட இங்க வந்திருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டுல கல்வி வந்து எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்துட்டு இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களால மோட்டிவ் ஆகி 10th +1 +2 முழுசா முடிச்சு அடுத்து காலேஜ் லெவலுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இங்க வந்து வளர்ச்சி அடைந்திருக்கு. ஸோ திமுக வந்து ஒரு விஷயம் தமிழ்நாட்டு மக்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்றதை பார்த்து அவங்களோட வேலையை அவங்க கரெக்டா செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இதுல வந்து இடையூறா இருக்கிறது வந்து இந்த அதிமுக பாஜக கூட்டணி இவங்க பண்ற இம்சை தாங்க முடியல அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ தேர்தல் காலத்துல நாளுக்கு நாள் பல விஷயங்கள், பல திருப்பங்களோட, பல சர்ச்சைகள், பல விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ நம்மளும் அதை தினமும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நாளைக்கு அரசியல் நடக்கிற சுட சுட நிகழ்வு நம்ம அரசியல் நிகழ்ச்சியில அலசி ஆராய்வோம். அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். இந்த நிகழ்ச்சியை பத்தின உங்க கருத்து என்னங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.